நீங்க என்னைக்காவது நைட்டு ஒரு கேர்ள் அழுகுற சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? அதுவும் ரிவர் பக்கத்துல, அதுவும் மிட்நைட் 12 o'clock அப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அது வெறும் காத்துன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் அது பேய்ன்னு தான் சொல்லுவாங்க. த வீப்பிங் உமன். ஸோ கைஸ், நம்ம இன்னைக்கு த வீப்பிங் உமன் அப்படின்ற ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்டோரியை நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய படத்துல பார்த்துருக்கலாம். ரிவர் பக்கத்துல நிறைய பேய் உட்காந்து அழுகுற ஸ்டோரி நீங்க நிறைய இடத்துல கேட்டிருக்கலாம். யார் இந்த விமன், ஏன் இவங்க அழுகுறாங்க, அதுவும் ஏன் ரிவர் பக்கத்துல உட்காந்து அழுகுறாங்க அப்படின்ற ஸ்டோரியை இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்குது விடிஜி ஸ்டோரிஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஸ்டோரிக்குள்ள போலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி மெக்சிகோல ஒரு குட்டி ஊர் ஒன்று இருந்தது. அங்க ரொம்பவும் அழகான ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க பேரு தான் மரியா. அவங்க அழகுக்காகவே ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது மரியானா ஒரு அழகான பொண்ணுன்னு சொல்லிட்டு. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆண் மகனுக்கும் சரி, எல்லா ஆம்பளைங்களுக்குமே சரி, மரியாவை பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க அவ்வளோ அழகா இருந்தாங்க. ஆனா மரியாக்கு அங்க இருக்கிற யாரையுமே பிடிக்கல. அதுக்கு காரணம் அவங்களோட அழகுதான். அவங்க அவ்வளோ அழகா இருக்கனால அவங்க மனசுக்குள்ள ஒரு ஆசை ஒன்று இருந்தது, ஒரு கனவுன்னு கூட சொல்லலாம். நம்ம இவ்வளவு அழகா இருக்கோமே, அப்ப நம்மளுக்கு வரப்போற கணவனும் நம்மள மாதிரியே அழகா இல்லைனாலும் கூட பரவாயில்ல, ரொம்ப பணக்காரரா இருக்கணும், நல்ல ஒரு டிசிப்ளினா இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மரியா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி தான் ஒரு நாள் ஊருக்குள்ள ஒரு பெரிய பணக்காரர் வந்தாரு கார்ல. அந்த காலத்துல கார் வச்சிருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அவங்கள பார்த்தோன்னே மரியாவுக்கு ஒரு ஆசை வருது. அதே மாதிரி அந்த கார்ல வந்த பணக்காரருக்கும் மரியாவை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அவங்க அவ்வளோ அழகா இருந்தாங்க. உடனே ரெண்டு பேருக்குள்ளயும் காதல் மலருது. கொஞ்ச நாள் ஆன உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் ஆகுது. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு 2 குழந்தையும் பிறந்துச்சு. ஆனா அப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். எப்போ அவங்களுக்கு 2 குழந்தை பிறந்ததோ அன்னிலேருந்தே அந்த பணக்காரர் மரியா கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகுறதே கிடையாது. வர வர மரியாவை அவாய்ட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறமா மரியாவுக்கும் ரொம்ப சோகமாயிடுச்சு. ஏன் இவர் நம்மளை அவாய்ட் பண்றாருன்னு மரியாவுக்கும் புரியாம போச்சு. அப்புறமா தான் மரியா ஒரு சந்தேகத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணக்காரரோட செயலை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்பதான் மரியாக்கு தெரிய வருது, அந்த பணக்காரருக்கு மரியா மேல காதல் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு. ஏன்னா ஆல்ரெடி 2 குழந்தை பிறந்த உடனே மரியாவை அந்த நோபல் மேனுக்கு அழுத்து போற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நோபல் மேனுக்கு என்ன ஆசை இருக்கு அப்படின்னா, நம்ம திரும்ப ஒரு கல்யாணம் பண்ணணும், அதுவும் ஒரு அழகான பொண்ணு, அதுவும் ஒரு வயசுல ரொம்ப கம்மியான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணும் ஒரு பணக்கார பேக்ரவுண்ட்ல இருக்கணும் அப்படின்னு அந்த பணக்காரருக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்ச மரியாவுக்கு ரொம்பவும் ஷாக்கா இருந்தது. என்னடா இது, நம்மள மேரேஜ் பண்ணிட்டு திரும்ப இப்படி யோசிக்கிறாரேன்னு சொல்லிட்டு மரியா ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. இன்னொரு நாள் மரியா சீக்கிரட்டா அந்த பணக்காரரை பார்க்கும்போது அந்த பணக்காரர் ஒரு அழகான பொண்ணோட கார்ல போறத மரியா பாக்குறாங்க. பார்த்தோன்னே மரியாவுக்கு ரொம்பவும் கோபம் வருது. மரியா டைரக்டா போய் அந்த பணக்காரர் கிட்ட, என்ன கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணு கூட போறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு மரியா கேக்குறாங்க. அதுக்கு அந்த பணக்காரர், என்கிட்ட இருக்க காசுக்கு நான் ஒரு பொண்ணு என்ன 10 பொண்ணோட கூட போவேன் அப்படின்னு அந்த பணக்காரர் சொல்ல மரியா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் மரியா எனக்கு ஏன் துரோகம் பண்ணீங்கன்னு கேட்ட உடனே, நீ ஏழை பொண்ணு, உனக்கு நான் வாழ்க்கை கொடுத்ததே பெருசு, உனக்கு நான் துரோகம் பண்ண ஒன்றும் தப்புலாம் கிடையாது அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த பணக்காரர் மரியாவை பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அடுத்து மரியாக்கு ரொம்பவும் சோகமாயிட்டு அவங்க என்ன வராங்கன்னா, ரொம்ப டிப்ரெஷன்ல போயிட்டு லைட்டா கிறுக்குத்தனமாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எனக்கு துரோகம் பண்ணிட்டான், நான் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மரியாவுக்கு ஒரு மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, அவங்க சுயநலவே இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்த 2 பசங்க இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சின்ன பசங்க. அவங்கள என்ன பண்றாங்க, ஒரு ரிவர் பக்கமா கூட்டு போறாங்க. ரிவர் பக்கமா கூட்டு போயிட்டு கோவத்துல அவங்க பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் பாத்தீங்களா, அவங்க மனசையே கண்ட்ரோல் இழந்துட்டாங்க. கோவத்துல அந்த 2 பசங்களையும் ஆத்துல தள்ளி விட்டுறாங்க, அதாவது ரிவர்ல. அதுக்கப்புறமா அந்த பசங்க ரிவர்ல பாத்தீங்கன்னா முழுங்குறாங்க. அவங்க முழுங்கிட்டோடனே அந்த பசங்க அழுகுற சத்தம் மரியாவுக்கு கேக்குது. அப்புறமா தான் மரியா திரும்ப சுயநலவுக்கே வராங்க. அதாவது ஐயோ, நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே, குழந்தைய போய் தள்ளி விட்டுட்டோமே அப்படின்ற விஷயம் மரியாவுக்கு புரியுது. அப்புறமா மரியா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறா. ஒருத்தரும் வரல, ஏன்னா அப்ப நைட் டைம். ஸோ அந்த பசங்க அந்த ரிவர்ல அடிச்சுட்டு போய் இறந்து போயிட்டாங்க.
அப்புறமா தான் மரியாக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி வருது. நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், அதாவது நம்ம ஹஸ்பண்ட் பண்ண தப்ப நம்ம குழந்தை மேல காமிச்சிட்டோம், அதுவும் ரெண்டுமே குட்டி பசங்க, அப்பாவி பசங்கன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா குற்ற உணர்ச்சியில அந்த ரிவர் பக்கமா உட்காந்து அந்த மரியா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அடுத்து மரியா என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, நம்ம பண்ண பாவம் நம்மளை சும்மா விடாதுன்னு சொல்லிட்டு எந்த ரிவர்ல அந்த 2 குழந்தைங்க செத்து போனாங்களோ அதே ரிவர்ல மரியாவும் குதிச்சு இறந்து போறாங்க. அதுக்கப்புறமா தான் உண்மையான கேமே ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா தி வீப்பிங் உமன் அப்படின்ற விமன் உருவாகுறாங்க. சோ மரியா அந்த ரிவர்ல செத்ததுக்கு அப்புறமா இந்த விஷயம் தெரிஞ்ச ஊர் மக்கள் யாருமே அந்த ரிவர் பக்கம் போவாதீங்க, ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா 2-3 பேருமே இறந்து போயிருக்காங்க, அந்த ரிவர் வந்து சபிக்கப்பட்ட ரிவர் அப்படின்னு வந்து ஊர் மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. 1 மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகுது, 3 மாசம் ஆகுது. ஒருத்தர் என்ன நினைக்கிறாரு, இதெல்லாம் மூட நம்பிக்கை, அது என்ன செத்து போன ஆவியா வரவா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்றாரு, அந்த ரிவர் பக்கமா போய் உக்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு சத்தம் கேக்குது, அழுவுற சத்தம், அதுவும் ஒரு கேர்ள் அழுவுற சத்தம். அப்பதான் அந்த மேனுக்கு ஒரு பயம் வருது, என்னடா அது இங்க யாருமே இல்ல, யாரு அழுவுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனும் வந்து தேடி பாக்குறாரு. அப்பதான் ரிவர் பக்கத்துல மரியா வெள்ளை ட்ரெஸ்ல ஆவியா பேயா என்ன பண்றாங்கன்னா உட்காந்து அழுகுறாங்க. அதை பார்த்தோன்னே அந்த மேனுக்கு ஒரு பயம் வருது. யாருமா நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறாரு. அப்பதான் மரியா சொல்றாங்க, என் குழந்தைய நீங்க பாத்தீங்களா, பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு வந்து மரியா அழுதுகிட்டே கேட்டா. அதை பார்த்த அந்த மேனுக்கு செம பயம் ஆகுது. அப்படியே ஊருக்கு ஓடி போயிடுறாரு. ஊருக்கு ஓடி போய் இந்த விஷயத்த சொல்ல யாருமே அந்த ரிவர் பக்கம் அதுக்கப்புறம் போகவே இல்லை, ஏன்னா அங்க மரியாவோட ஆவி இருக்குன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இதுல ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னதான் மரியா ஆவியா வந்திருந்தாலும் மரியா அந்த பணக்காரரை பழி வாங்கவே இல்லை. அவங்க நோக்கம் எல்லாமே நம்ம குழந்தைங்க இறந்து போயிட்டாங்களே, நம்ம குழந்தைங்க இல்லாம போயிட்டாங்களேன்ற வருத்தம் தான் இருந்ததே தவிர அந்த பணக்காரன் நம்மளை ஏமாத்திட்டாங்க அந்த வருத்தம் கொஞ்சம் கூட அதுக்கப்புறமா அவங்களுக்கு இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பணக்காரரை பழி வாங்குறத விட நம்ம இறந்து போன பசங்களை திரும்ப கண்டுபிடிக்கணும்ன்ற ஆசை தான் அவங்களுக்கு இருந்தது. ஸோ இதுலேயே நம்மளுக்கு தெரியுது மரியா எவ்வளோ நல்லவங்கன்னு சொல்லிட்டு. அதேமாரி அந்த பணக்காரர் எவ்வளோ கெட்டவருன்றது இந்த ஸ்டோரிலாம் நமக்கு நல்லாவே தெரியுது. இப்போ சொல்லுங்க, இப்போ நீங்க நைட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு கேர்ள் அழுற சத்தம் கேட்குது ஒரு ரிவர் பக்கத்துல, நீங்க கிட்ட போய் பாப்பீங்களா? ஸோ கைஸ், இதுதான் த வீப்பிங் விமனோட ஸ்டோரி. இந்த ஸ்டோரி எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அந்த ஸ்டோரியில ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல நீங்க வந்து என்ன கரெக்ட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த ஸ்டோரி கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி வந்து மெக்சிகோவில், அமெரிக்காலலாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நம்ம சின்ன சின்ன கார்ட்டூனில் கூட பார்த்துருப்போம். பேய் வந்து ரிவர் பக்கத்தில் அழுகுற மாதிரி போட்டிருப்பாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த வீப்பிங் ஸ்டோரியோட ரெஃபரன்ஸ் தான். ஸோ கைஸ், த வீப்பிங் உமனோட ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரம் விடிஜி. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பாய் கைஸ், பாய்.